இந்த கருத்து கணிப்புகள் எப்படி பார்க்குறீங்க சார்? கருத்து கணிப்புகளும் உண்டு, கருத்து திணிப்புகளும் உண்டு. பழைய கருத்து கணிப்பு கூட அப்படியே பவுடர் போட்டு விடுறதும் இருக்குது. CNN வந்து அதிமுக 130, லோக்பால் வந்து திமுக 160லேருந்து 180. எல்லாரும் ஒரே சைடு போய் கும்பி அடிக்காம, இல்லை பேக்கேஜ் கீக்கேஜ்னு இதுலேயே மாட்டிக்காம 2-3 விதமாக வருதுன்னா மக்களுக்கு வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடைக்கும். ஒரு 70 லட்சம் வாக்கு இருக்கு, முதல் தலைமுறை வாக்கு, அப்புறம் மற்ற பட்டியலின வாக்கு, இஸ்லாமிய வாக்கு, கிறிஸ்துவர்களுடைய வாக்கு, இதெல்லாம் சேர்த்துனாலே ஒரு 2.25 கோடி வந்துடும். அவ்வளோதான், விஜய் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற லெவலுக்கு இறங்கிட்டாங்க. இந்த மாதிரி வந்து வீட்டிலேயே உட்காந்து இஸ்லாமியர் இவ்வளோ இருக்கிறாங்க, கிறிஸ்துவர் அவ்வளோ இருக்கிறாங்க, பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க, அப்படியே உட்காந்து கால்குலேட்டர் கணக்கெல்லாம் போட்டு ஜெயிக்கிற மாதிரி இருந்தா எதுக்கு எடப்பாடி பழனிசாமி தெருவா சுற்றுறாரு? இல்லை எதற்கு முதல்வர் ஸ்டாலின் வந்துட்டு கூட்டம் கூட்டமாக கூட்டுறாரு? எதுக்கு அவங்களாம் உழைக்கிறாங்க? சிறுபான்மையினர் எங்களுக்கு தான் போடுவாங்க, இல்லை பெரும்பான்மையினர் இவங்களுக்கு தான் போடுவாங்கன்னா எதுக்கு பயந்து போய் தெருவா சுத்துறாங்க பெரிய கட்சிங்க? எதுக்கு அமித்ஷா வர மோடி எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? மணிப்பூர் விஷயம் அதெல்லாம் பேசியிருப்பீங்களா நீங்க? இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த சாதி மதம் இருந்தாலும் அதை தாண்டி சிந்திக்கக்கூடிய தன்மை படைத்தவர்கள் இருக்கிறார். நல்லவன் யாரு, கெட்டவன் யார், யார் நமக்கு உழைப்பா, யார் நமக்கு செய்வா, நம்ம பிரச்சனைக்கு யார் இருப்பா. கமல் சார் பண்ண தப்பு தானே நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் பனையூர்லயே உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் நான் போய் பார்க்காம, என்ன சார் நீங்க பேசுறது நீங்க பண்றதெல்லாம் அரசியல், அதை வந்து கூட இருக்கிற சின்ன பசங்க நம்புவாங்க, அறிவு சார்ந்த மக்கள் எப்படி நம்புவாங்க? கலாச்சார சீர்கேடு பண்ணிட்டு இருக்காரு. 5 முனை போட்டி தான். திமுகவும் அதிமுகவும் 2 பேரும் மாறி 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 குத்திக்கிறாங்க. இட்ஸ் லிட்டரலி தமிழ்நாடு இஸ் அட் பொலிட்டிக்கல் வார். போட்டி என்பது 2 திராவிட கட்சிகளுக்குள்ளது. இட் இஸ் ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி கே பழனிசாமி. அதான். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த கருத்து கணிப்புகள் எப்படி பார்க்குறீங்க சார்? கருத்து கணிப்புகளும் உண்டு, கருத்து திணிப்புகளும் உண்டு. பழைய கருத்து கணிப்பு கூட அப்படியே பவுடர் போட்டு விடுறதும் இருக்குது. ஒரு சிலர் ஒழுங்காக எடுக்கிறாங்க. எனக்கு அதில் பெரிய நம்பிக்கை கிடையாது. CNN வந்து அதிமுக 130, லோக்பால் வந்து திமுக 160லேருந்து 180, இப்படி 2 விதமான கருத்து கணிப்புகள். இல்லை, 2 விதமாக கருத்து கணிப்பு இருந்தால் அது நல்லது தான். எல்லாரும் ஒரே சைடு போய் கும்பி அடிக்காமல், இல்லை பேக்கேஜ் கீக்கேஜ்னு இதுலேயே மாட்டிக்காமல் 2-3 விதமாக வருதுன்னா மக்களுக்கு வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடைக்கும். இது கன்சம்ஷன் தானே. கருத்து கணிப்புன்றது இப்போது சீரியல் பார்க்குறோம், படம் பார்க்குறோம், அது மாதிரி அதையும் பார்ப்பாங்க, மக்கள் ஆர்வத்தோடு பார்ப்பாங்க. அப்போ மக்களுக்கு பல்வேறு டைரெக்ஷனில் பல்வேறு ஆங்கிளில் ஒரு கருத்து கணிப்பு வருதுன்னு அதை பார்ப்பாங்க. என்னை பொறுத்தவரைலாம் நான் தொகுதியெல்லாம் நிறைய சுற்றி வந்திருக்கிறேன், ஒரு புத்தகம் பண்ணிகிட்ருக்கிறேன். அது விஷயமாக நான் பார்க்கும்போது என்னென்னா, சண்டை வந்து திமுக அதிமுகவுக்கு கடுமையாக இருக்குது. திமுகவோட கை வந்து நகரங்களில் ஓங்கி இருக்குது, கிராமங்களில் அதிமுகவோட கை ஓங்கி இருக்குது. ஒரு நல்ல போட்டி ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு, சமதள போட்டி இருக்குது. யார் வேணால் ஜெயிக்கலாம். இட் இஸ் எனிபடிஸ் கேம். ஒரு 70 லட்சம் வாக்கு இருக்கு, முதல் தலைமுறை வாக்கு, அப்புறம் மற்ற பட்டியலின வாக்கு, இஸ்லாமிய வாக்கு, கிறிஸ்துவர்களுடைய வாக்கு, இதெல்லாம் சேர்த்துனாலே ஒரு 2.25 கோடி வந்துடும். அவ்வளோதான், விஜய் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற லெவலுக்கு இறங்கிட்டாங்க. அது சாத்தியமா? அந்த மாதிரி இருக்கா? அப்படியெல்லாம் சாத்தியம் கிடையாதுங்க. இந்த மாதிரி வந்து வீட்டிலே உட்காந்து இஸ்லாமியர் இவ்வளோ இருக்கிறாங்க, கிறிஸ்துவர் அவ்வளோ இருக்கிறாங்க, பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க, அப்படியே உட்காந்து கால்குலேட்டர் கணக்கெல்லாம் போட்டு ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் எதுக்கு எடப்பாடி பழனிசாமி தெருவா சுற்றுறாரு? இல்லை எதற்கு முதல்வர் ஸ்டாலின் வந்துட்டு கூட்டம் கூட்டமாக கூட்டுறாரு? எதுக்கு அவங்களாம் உழைக்கிறாங்க? அவங்களுக்கெல்லாம் அவங்க வயசு என்ன, இவர் வயசு என்ன, எதுக்கு அவங்க போகிறாங்க? அப்படி ஒரு கணக்கு இருக்குது, சாதி கணக்கு, மத கணக்கு. அப்படி அந்த கணக்கு தான் உண்மை. சிறுபான்மையினர் எங்களுக்கு தான் போடுவாங்க, இல்லை பெரும்பான்மையினர் இவங்களுக்கு தான் போடுவாங்கன்னா எதுக்கு பயந்து போய் தெருவா சுற்றுறாங்க பெரிய கட்சிகள்? எதுக்கு அமித்ஷா வர்றாரு? கணக்கு தான் போடணும் அப்படின்னா இந்த கணக்கை டெல்லியிலே உட்காந்து அமித்ஷா போடலாமே. சோஷியல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க அவங்க, இவங்க சமூக நீதின்னுவாங்க. இந்த 2 கணக்கையும் உட்காந்தத்தில் போடலாமே வீட்டில். எதுக்கு தெருவா வராங்க? தமிழ்நாடு மக்கள் வந்து அவர் பார்த்தா இஸ்லாமியராக இருப்பாருங்க. என்னங்க இந்த வாட்டி எப்படிங்க இருக்கும் தேர்தல்? நான் கேட்டேன் சிவகங்கையில் என் காதால், எப்படிங்க இருக்கும்னா, எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் வாப்பாலேருந்து எல்லாம் ரெட்டலைங்க. இல்லைங்க பாஜக கூட்டணி. என்ன பண்ணுறது? சூழ்நிலை. அதுக்குன்னே ரெட்டலையை விட்டுற முடியுமா? சொல்கிற பதிவு. இன்னொருத்தர் பேர் வந்து பார்த்தா ஆல்பர்ட், அவர் பேர். இவரை வந்து நான் வந்து திருப்பத்தூரில் சந்திக்கிறேன், ஆட்டோ ஓட்டுறேன். நான் வந்து பேரோடு சொல்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, இல்லை சார் கிறிஸ்டின்ஸ் நிறைய பேர் விஜய்க்கு
சார் அரசியல்வாதியாக இருக்கும். நான் எப்படி பார்த்தா நான் ஓட்டே போடக்கூடாது ஏங்க? ஆமாம், அவர் ஃப்ரீ பஸ்ஸு பொம்பளைங்களுக்கு விட்டார், லேடிஸ்க்கு விட்டார், பெண்மணிகளுக்கு. எடப்பாடி பழனிசாமி ஒரு படி மேலே போய் ஆம்பளைங்களுக்கு விட்டார். அதிமுக நான் போடவே மாட்டேன் ஓட்டு. நானும் இல்லை, ஆட்டோக்காரங்க நிறைய பேர் போட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு யோசித்தோம், ஏன்னா 75,000 பணம் கொடுக்குறேன்னு சொன்னார். அப்புறம் பார்த்தா என்றைக்கு ஆண்களுக்கு ஆட்டோ ஃப்ரீ சொன்னாரோ ஆட்டோ ஓட்டுறவங்களாம் இருக்காங்க. திமுக போட முடியாது. விஜய் நான் ஏற்றுக்கணும். யாருக்கு? நான் தமிழ் போடுவேன், சீமானுக்கு போடுவேன். போன தேர்தலில் சீமான் போடுவேன். இந்த தேர்தலில் எனக்கு நிறைய காரணம் இருக்குது, நான் தமிழ் கட்சிக்கு போடுவேன். அப்போ அவர் கிறிஸ்துவர். நீங்கள் இப்படியே தொலைவாண்டு போய் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பேசாமன்னு நினைப்பேங்க. வண்டியில் சிலுவெல்லாம் போட்டுருக்குது. நாம் தமிழ் கட்சிக்கு சம்மந்தமே கிடையாது. சரி, இது கிறிஸ்டின் ஓட்டு, ஒன்று விஜய்க்கு போவோம், இல்லை டிஎம்கே. ஆனால் அவர் கொடுக்குற விளக்கம் சரி, ஒரு பாதியினர் வந்து கோயிலில் சொல்கிறது, ஜமாத்தில் சொல்கிறது, சர்ச்சில் சொல்கிறது கேட்பாங்க. ஒரு பாதியினர் அப்படி பார்க்கறது இல்லை. நன்னிலத்தில் ஜமாத்தில் இருக்கிற ஒரு சில பேர் காமராஜுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு என்கிட்டே பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு செருப்பு கடை வச்சுருக்காங்க தோழர். அவர் கடைக்கு போனப்போ நான் ஒரு காலனி வாங்க போனேன். அவர் சொல்கிறாரு, இல்லைங்க காமராஜ் வந்து சொந்த செல்வாக்கு, அங்கே ஊரில் கட்சியெல்லாம் அப்படி பார்ப்பறது இல்லைங்க. அவர் என் கடைக்கு வருவாருங்க, இங்கே நீங்கள் உட்காந்துக்கிற சேரில் உட்காந்துருப்பாருங்க அமைச்சர். பாய் எனக்கு ஒரு டீ சொல்லு பாயின்னு, டீ சாப்பிட்டு போகிறேன் கடைக்கு. எனக்கு கௌரவத்தை கொடுக்குறாரு அவர். என்னை பார்த்தா தெரியும் அவருக்கு, சிரிப்பார். ஆனால் ஓட்டு கேட்டது கிடையாது என்கிட்ட அவர் வந்து, ஏன்னா அவருக்கு ஒரு நெருக்கடி. ஏன்னா பாஜக கூட கூட்டணி இருக்க பாய்கிட்ட எப்படி போய் ஓட்டு கேட்குது, அவருக்கு ஒரு பிரச்சனை. நான் சொல்கிற இந்த கடை வந்து உங்களுக்கு நன்னிலம் பஸ் ஸ்டாண்டு, அது நன்னிலம் எப்படின்னா ஒரு மாதிரி யூட்டர் மாதிரி வந்து இப்படி போவோம் பஸ் ஸ்டாண்டு, கீழே வந்து ஒரு ஓடிட்டுருக்கும். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ஒரு சின்ன பிட்டு வந்து நிறைய மரம்லாம் இருக்கும், அழகாக இருக்கும். அப்படி பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஆவின் பார்லர், அதுக்கு இந்த வாடகையிலே வந்தீங்கன்னா ஒரு 2-3 கடை இருக்குது. அதனால் அங்கே இஸ்லாமியர்கள் கடை வச்சுருக்காங்க. அப்போது இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த சாதி மதம் இருந்தாலும் அதை தாண்டி சிந்திக்கக்கூடிய தன்மை படைத்தவர்கள் இருக்கிறாங்க. அப்போ தான் அதுதான் அது அழகாக தெரியுது. நான் ஏன் சீமானுக்கு போடணும், நான் ஏன் திமுகவுக்கு ஓட்டு போடணும், நான் ஏன் அதிமுக போடணும். நேற்று சவுக்கார்பேட்டில் ஒரு மார்வடி சின்ன பையன் ஒரு அகாடமி நடத்துகிறார், பேர் சொல்ல விரும்பலை. அப்போது பேசிகிட்டு இருக்கும்போது, என்னப்பா தாமரை தானேப்பா, நீங்கள் வந்து ரெட்டலை தான்ப்பா. எனக்கு மோடி பிடிக்காதுங்க. என்னப்பா நீ வட இந்தியர் மார்வடி? இல்லை, எனக்கு மோடி பிடிக்காது. ஏன்ப்பா பிரைம் மினிஸ்டர் மோடிஜி எல்லாருமே சொல்கிறீங்களே, மோடிஜி நீ உனக்கு பிடிக்காது, ஹிந்தி பேச. அவர் சும்மா பேசுவார். இந்த டேக்ஸு இதெல்லாம் வந்து சரி கிடையாது. நாங்கள் நிறைய காசு, எங்கள் காசு வந்து உழைக்கிற காசு வேஸ்ட்டாக டேக்ஸில் போகுது, அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, அவங்க பண்ணுறது வந்து ரொம்ப மோசம், எனக்கு ராகுல் காந்தி பிடிக்கும்ன்றாங்க. அப்போ நான் பத்திரிகையாளராக இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் எடுத்துக்காட்டு. அப்போது இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? அப்போது இங்கே வந்து சாதி தான், மக்கள் தான், மதம் தான் அப்படின்றத தாண்டின ஒரு அரசியல் இருக்குது. நல்லவன் யார், கெட்டவன் யார், யார் நமக்கு உழைப்பா, யார் நமக்கு செய்வா, நம்ம பிரச்சனைக்கு யார் இருப்பா, இது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை, போன வாட்டி உனக்கு போட்டேன், இந்த வாட்டி அங்கிட்டு போடுவேன், அடுத்த வாட்டி இன்னொருத்தருக்கு போடுவேன், அப்படி ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு வேட்பாளர் வந்தார், கெஞ்சினார், கொடுக்க வேண்டியதை கொடுத்தாரு, தயவுசெய்து ஓட்டு போட கேட்டார். பெரிய மனுஷன் கொடுக்குறதையும் கொடுத்துட்டு கெஞ்சதையும் கெஞ்சி ஓட்டும் கேட்டாப்புல, போட்டு விடு, நீ வேணா வீட்டில் அந்த 2க்கு நீ போடு, இந்த 2க்கு இவரு போட்டோம், கொடுக்காதவங்களுக்கு எதுவும் போடாத, அப்படி ஒரு குரூப்பு. அப்போ பல விஷயங்கள் இருக்குங்க. ஒரு தொகுதி எடுத்தால் சரி, ஒரு விஷயம் எடுத்தால் எப்படி இருக்கிற இந்த அரசியலில் போயிட்டு கன்னியாகுமரி எடுத்திங்கன்னா அந்த கதையே வேறு. எல்லாரும் தேசிய கட்சிகளும் திட்டுவாங்க, ஆனால் அந்த மாவட்டம் வந்து தேசிய கட்சி தலைமையில் தூக்கி வச்சுட்டு ஆடுது. அங்கே அதிமுகவுக்கும் பெரிய வேலை இல்லை, திமுகவுக்கும் பெரிய வேலை இல்லை, இங்கே காங்கிரஸ் பிஜேபி இப்படி இருக்குது. இப்போ ஒவ்வொரு மாவட்டம், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணுது. நான் பனையூர்லேயே உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் நான் போய் பார்க்காம, நீங்கள் ஜெயிங்க தோற்றுருங்க அது வேறு விஷயங்க, பட் இதெல்லாம் அனுபவிக்கணும்னா ஒரு அரசியல்வாதியா நீங்கள் எதை நேசிக்கிறீங்களோ அதுதாங்க உங்ககிட்ட வரும். அதுதான் தொழில் ரகசியம். ஒருத்தர் சீனியர் கவுன்சிலாக ஆகிறாரு, பார் கவுன்சிலில் அவர் போனாலுமே ரோப்ஸ் போட்டு போனால் 10 வக்கீல் எழுந்துச்சு, ஆனால் வணக்கம் சார், சார் ஹலோ சார், ஹவாயூ சார், சார் ஹவாயூ, என்ன ஏன் கேட்குறாங்க? தொழில் மேலே இருக்கிற இது. அதே மாதிரி ஒரு சீனியர் டாக்டர் ஸ்டெட்டஸ் போட்டு போகிறாரு அப்படின்னா, இப்போ மயில்வான நடராஜன், நிர்மலா ஜெய்சங்கர், செங்கோட்டுவேல், இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட், ஏன் லேபிள் எங்கேருந்து வருது? இந்த உழைப்பு.
20 வருஷம் 30 வருஷம் பண்ணி தனக்காக என் தொழில் தான் நான் நேசிக்கிறேன், என் வேலையை நான் நேசிக்கிறேன், அதிகப்படியான நான் நேரத்தை அதில் செலவிடு பண்ணுறேன். அதனால தான் ஏன் இவ்வளோ ஸ்டாக்கில் ஆளுங்க இருந்தாலும் தாத்தா வாரன் பஃபெட்டை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாக்கில் கிங்கு ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா சிறந்தப்போ மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்போது ஒரு சிலர் அழுதுகிட்டே ட்ரேடு பண்ணுறான். ஜுன்ஜுன்வாலா இறந்துட்டாரு, அதனால் நான் ஸ்டாக் மார்க்கெட் இன்றைக்கி நான் பண்ண மாட்டேன், இல்லை ஐயோ பிக் புல் போயிடுச்சே, காசு இருக்குது ஸ்டாக் இருக்குது ஆயுசு இல்லையே, ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் போட்டுட்டு எந்த சாரை வாங்கணுமோ வாங்குறான், எந்த சாரை விற்கணுமோ விற்கிறான். எல்லாரும் உழைக்கிறாங்க. ஒரு தொழில் ஒரு விஷயம் அப்படின்னா அதை நேசிக்கணும். கலைஞர்கிட்ட வந்துட்டு ஒரு நேர்காணலில் வந்து எப்படி நீங்கள் இப்படி எல்லாத்தையும் செய்ய முடியுது அப்படின்னா, ஓய்வு நான் இதை பெருசாக வேலையாக நான் நினைக்கல, அரசியலை அந்தந்த நேரத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ நான் அதை அப்படியே வாழ்ந்துக்கிட்டு போகிறேன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போது ஒரு விஷயத்தை அரசியல்வாதினா அரசியலை நேசிக்கணும். அரசியல்ன்றது என்ன? மக்களுக்கு எங்கே என்ன தேவை அதை புரிந்து அதை சரி செய்து கொடுக்கணும், மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு தீர்வை கொடுக்கணும். சாத்தாங்குளத்தில் தீர்ப்பு வந்துடுது, காவல்துறை கண்மூடித்தனமாக அடித்து ஒரு 2 பேர் செத்து போயிட்டாங்க, ஃபெனிக்ஸ் அவர்களும் ஜெயராஜ் அவர்களும். நாடே மெச்சுற அளவுக்கு நாடே போட்டுற அளவுக்கு சரியான தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. இந்த தீர்ப்பை எதிர்த்து மேலே கோர்ட்டு போகலாம். அந்த தீர்ப்பு வந்து இல்லைங்க மரண தண்டனை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, இது ஆயுள் தண்டனையாக மாற்றி கொடுங்க கூட கேட்கலாம், அது அப்புறம். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கூட ஒரு கருத்து சொல்லாமல் நான் பார்க்கல, மேபி தவறாக இருக்கலாம், நான் தேடி பார்த்தப்போ வரல, இல்லை இந்த நேரம் வந்திருக்கலாம். அப்போது ட்விட்டர் போடுறதோ ஸ்டேட்மெண்ட் போடுறதோ இல்லைங்க, ஒரு சரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திக்கலாம். நிறைய லாக்அப் டெத்து தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு, உயிர் போயிட்டுருக்கு. இது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, கடந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, இந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, இதை வந்து விஜய் வந்து ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டான். காவல்துறை வந்து மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கணும், நீங்களே வந்து வேலையே பயிரை மேயக்கூடாது. அப்படியே எப்போ பார்த்தாலும் ரசிகருக்கு தானே அவர் ஆட்டின்னு விடுறாரு. நீதிமன்றத்துக்கு அப்படி ஒரு கிஸ் குத்து, சூப்பர் சார், ஹேட்ஸ் ஆஃப் சார், ஜட்ஜுக்கு நெஞ்சார்ந்த நன்றி சார், வீடியோ போட்டுக்கலாமா? இந்த தீர்ப்பை இந்த தீர்ப்பு வந்து சிலபஸ் ஆக போகுதுங்க. இது சாத்தாங்குளத்தோட ஜட்ஜ்மெண்ட் வந்து சிலபஸ் ஆகும். ஏன்னா இது வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ். 9 பேருக்கு வந்து மரண தண்டனைன்றது சாதாரணம் கிடையாது, இன்டர்நேஷ்னல் நியூஸ். அது கிட்டத்தட்ட வெளியூர்லலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆச்சுன்னா ஹேங்கிங், தூக்கா, மரண தண்டனையா, லைஃபா அப்படின்வாங்க, லாக்அப் டெத்து. ஒரு யூஎஸில் ஒருத்தர் ஒரு கருப்பினத்தை ஒரு காவல்துறை அதிகாரி காலை வச்சு மெரிச்சது மொத்த அமெரிக்காலே பற்றி எரிஞ்சிச்சு. அதுக்கு சற்றும் குறையாத இல்லை அதை விட மோசமான விஷயம் இது சத்தாங்க. இவ்வளோ தீர்ப்பு வந்துருக்குது, பதில் கிடையாதுங்க. லாக்அப் டெத்தை பற்றி பேசுறது கிடையாது. இப்போ அஜித் இப்போ காவல்துறையில் சரி இவர் எதிர்க்கிறார்ல, திமுகவை எதிர்க்கிறார்ல, இவர் எதனா இப்போ ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆடியோ ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா என்னன்னே தெரியாது. அதை வச்சு திமுகவும் அண்ணா திமுகவும் 2 பேரும் மாறி 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 குத்திக்கிறாங்க. நீ என்ன 2 குத்து குத்துனா நான் உன்னை 2 குத்து குத்துவேன்னு சொல்லிட்டு 3 பேர் ட்ரையாங்குலர் ஃபைட்டு. அதில் வந்து உதயநிதி சார் வந்து எக்ஸ்ட்ரா, ஏன்னா குடும்ப அரசியல்ன்றதுனால எடப்பாடி பழனிசாமி அவரையும் சேர்த்து தாக்குதல் பண்ணும். அங்கே 2 பேரும் வந்து திருப்பி அவங்களும் சும்மா இல்லாமல் எப்படி ஊந்து கும்பிட்றது, எப்படி மேலே கேட்குறது, எப்படி கீழே கேட்குறது, சைடில் எப்படி அப்படி கிண்டல் பண்ணுறாங்க. இவர் பால் டைல் குடிச்சிட்டு போக வேண்டியதெல்லாம் என்ன கேள்வி கேட்டுன்னு இருக்குது, நான் விவசாயி என் உடம்பு தாங்கணும் இவர் கிண்டல் பண்ணுறாரு. முதல்வர் வந்து டூ மச்னு ஏதோ பியூஷ் கோயல் சொன்ன ஒரு கருத்துக்கு அவர் மத்திய கிண்டல் பண்ணுறாரு, திட்டுறாரு. இங்கே யாருன்னா வந்து பாருங்கள் என்ன நடக்குது, அப்படியெல்லாம் மத்திய அரசெல்லாம் இங்கே எதுவும் பண்ண முடியாது, தமிழ்நாடு என்றைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அப்புறம் என்னங்க இந்த கூட்டணிலாம் என்ன ஆச்சு அப்படின்னா முச்சு விட்டோம் அப்படின்ற மாதிரி கை காட்டுறாரு. சரி, அந்த வார்த்தைகள் நான் வந்து ஒரு அரசியலை பார்க்குற ஒரு பத்திரிகையாளராக என்னால் இதெல்லாம் நேசிக்காமல் எப்படி இருக்க முடியும்? ஒருத்தரை பார்த்தா கிருஷ்ணர் வேஷம் போட்டுன்னு புல்லாங்குழலாம் வச்சு நாமினேஷன் பண்ண போகிறாரு. போகும்போது அங்கெல்லாம் பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்குறாரு, வேட்பாளர் நல்லா இருக்கன்ற பார்க்கும்போதே ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்னொருத்தர் குடத்துல காசு எடுத்துன்னு போய் எண்ணுங்கும் போது வெயில்ல எங்கேருந்து எண்ணுறது, நீ எடுத்துன்னு போ காசை, நீ நாமினேஷனே பண்ண வேணாம்னா அப்புறம் பணம் எடுத்துகிட்டு வந்து எதுவும் பண்ணாங்க போல. அப்போது நிறைய அந்த இப்போ இவ்வளோ பிரச்சனை வருது. இந்த எலெக்ஷன் கிங்னு ஒருத்தர் இருக்கார், பத்மராஜா ஐயா பேர் ஏதோ ஒன்று, 250. ஆமாம், அவரை கூப்பிட்டு நீங்கள் எதுக்கு எப்போ பார்த்தாலும் சும்மா சும்மா சம்மந்தமே இல்லாமல் நிற்கிறீங்க, விசிலில் நில்லுங்க, எந்த தொகுதி வேணும், எங்களுக்கு வேட்பாளர் இல்லை,
இன்னொன்று உங்களை எலெக்ஷன் கிங்குன்றாங்க. நீங்கள் எப்போ நாமினேஷன் போட்டாலும் அக்செப்ட் ஆகும். அப்போது வித்தை தெரியும். என்ன வித்தை? நாமினேஷன் எப்படி ஃபெயில் ஆகும் பண்ணுற வித்து அவருக்கு தெரியும். அதனால தான் எலெக்ஷன் கிங்கு. ஒருவேளை இப்போ அதில் வேடிக்கை பாருங்க, ஒருவேளை அவர் நாமினேஷன் தாவேக்காக சார்பாக போட்டு அதை ரிஜெக்ட் ஆகிருந்தா எவ்வளோ பெரிய செய்தி ஆயிருக்கும். இதெல்லாம் தேடணும். இப்போ சரி, எனக்கு வந்து கட்சி வந்துச்சு, நான் வந்து செலவு பண்ண போகிறேன், இல்லை நான் ஒரு வியூகம் வச்சுருக்கேன், ஆளை தேடணும்ல. தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் வந்து கூட்டணி விட்டு வெளில போகிறார். அது பேரும் தாவேகா, இந்த கட்சி பேரும் தாவேகா. 24 ஹவர்ஸ் நீங்கள் என்ன பண்ணிடணும், ஆளை விட்டு அமுச்சு நீங்கள் வாங்க, இங்கே சிட்டிங் எம்எல்ஏ தாவேகா சார்பாக நில்லுங்க. பண்ருட்டி, கடலூர் 2 இடம், வேறு எங்கே எத்தனை இடம், 10 சீட்டு. ஏன்னா என்னை நம்பி யாருமே வரல, நீங்களாச்சும் வாங்க ப்ளீஸ், செலவை நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா நான் பெரிய ஸ்டார், 2000 கோடி வச்சுக்கிறேன், 800 கோடி அசையா சொத்து, ஒரு 10 காரு, ஃப்ளைட்டு, என்னென்னமோ இருக்குது. ஃப்ளைட்லாம் ஒரு பேரில் இல்லை போல, பட் வசதி இருக்குது, வர இருக்குது. இதை வெறும் இந்த காசை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? ஏங்க, ஒரு மனுஷனுக்கு பேரும் புகழும் போயிட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது என்ன? அது கமல் சார் பண்ண தப்பு தானே நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. கமல் சார் கடைசியாக என்ன சொன்னார்? அரசியல் என்னை தோற்கடித்தது. பின்னா அரசியல் கிள்ளி முத்தாக்கி கொடுக்குமா? பெரிய பெரிய ஆளுங்களே தோக்க வச்சு அது அயன் பண்ணிக்குது. அதுவானியை விட நீங்களாம் அப்படியே பூரா சுற்றிட்டீங்க, ரத யாத்திரம் போயிட்டீங்க, கட்சியை வளர்த்துட்டீங்க. ஆனால் பட் அதுவானியை நினச்சது அரசியலில் அடைய முடியல. இவ்வளோ உழைச்சிருப்பார் அதுவானி, இவ்வளோ வழி சண்டையை வச்சு விட்ருப்பாரு. மத கலவரம், சாதி கலவரம், அது இது. பிஜேபி இன்னைக்கு நிற்கிது அப்படின்னா அடித்தளம் போட்டது அத்வானி. அந்த அத்வானியை மோடிஜி என்ன பண்ணுறாரு, இந்து பத்திரிகையில் அயன்மேன் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி போட்டு அத்வானியை படுக்க வச்சு அயன் பண்ணுற மாதிரி மோடி கார்ட்டூன் போட்டாங்க. சரி, இன்னொன்று பாஜக எதிர்ப்பு இவர் பேசுகிறார் இல்லையா, இவர் உண்மையிலே பாஜக எதிர்க்கிறாருன்னா டெலிகிராஃப் பத்திரிகை எடுத்து படிக்க சொல்லுங்கள். ஒரு போட்டார், ஒரு எடிட்ரு, ஹெட்லைனு, அப்புறம் ஒரு கீழே வந்து ஒரு கார்ட்டூன். ஃபஸ்ட்டு டே முதல்ல சும்மாக்குது, 2வது நாள் 2வது முதல்ல சும்மாக்குது, 70 நாள் 73 நாள் ஏதோ ஒரு 48 நாள், எனக்கு தேதி சரியில்லை, அன்றைக்கி ஒண்டி முதல்ல வந்து அழுகுது. என்னென்னா மணிப்பூரில் பெண்கள்லாம் சுற்றி போயிட்டாங்களாம். அந்த முதல்ல தான் மோடின்னு போட்டான். எவ்வளோ தைரியம் இருக்கும் அந்த பத்திரிகைக்காரனுக்கு. அதில் பாதி உங்களுக்கு இருக்கா? மோடி எதிர்ப்பு பேசிகிட்டு இருக்கீங்க, மணிப்பூர் விஷயம் அதெல்லாம் பேசியிருப்பீங்களா நீங்கள்? என்ன சார் நீங்கள் பேசுகிறது, நீங்கள் பண்ணுறதெல்லாம் அரசியல். அதை வந்து கூட இருக்கிறவங்க சின்ன சின்ன பசங்க நம்புவாங்க, அறிவு சார்ந்த மக்கள் எப்படி நம்புவாங்க? கலாச்சார சீர்கேடு பண்ணிகிட்டு இருக்காரு. பொறுமையாக பேசக்கூடிய பொன்ராஜையை சொராண்டி கிராண்டி பேச வச்சு அவர் அப்படி அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தக்கூடியவரே கிடையாது. நான் அவர் சயின்டிஃபிக் அட்வைசராக இருந்த காலத்துலேருந்து அவருக்கு தெரியும், ஐயா கலாமோடு இருந்த காலத்தில். பொன்ராஜ் என்றைக்குமே அநாகரிகமாக பேசக்கூடியவர் இல்லைங்க. அவருக்கு என்ன வேண்டுதலா அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்? அதுவும் சொந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் சமுதாயத்தை மக்களை எதிர்த்து பேசணும். வைத்தறிச்சல், என்ன வைத்தறிச்சல் அவருக்கு? ஐயோ, கலாம் வந்து அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும், யங்ஸ்டர்ஸ் நல்லா வரணும், போல்டாக இருக்கணும், சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட் இருக்கணும், நானே பூரா பாட்டு போட்டு டிக்டாக் பண்ணி வைப்பு பண்ணி அப்படி போடுன்னு ஆடி இருக்கிறானே, குத்தாட்டம் பண்ணுறான். அந்த வலி வேதனை, அந்த வைத்தறிச்சல் இந்த வார்த்தையில் வருது. எதனால் அவர் அப்படி பேசினார்? அவர் பேசினது தப்பு, ஆமாம் நான் சொல்கிறேன், அவர் பேசியிருக்கூடாது. ஆனால் அதுக்கு காரணம் யார்? அந்த ஆபாச வார்த்தைகள் நீங்கள் எவ்வளோ பயன்படுத்திருப்பீங்க? அதெல்லாம் தான் அரசியல். 5 முனை போட்டி தான், 5 முனை 8 முனை இருக்கலாம். ஆனால் போட்டி என்பது 2 திராவிட கட்சிகளுக்குள்ளது. நீங்கள் போட்டி என்பது இட் இஸ் ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி கே பழனிசாமி. அதான் நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க சார் இந்த தேர்தல்? இல்லை, அது மக்களோட முடிவு இல்லை. நம்ம ஒரு பத்திரிகையாளர் வந்து நம்ம போய் மக்களோட முடிவு நம்ம சொன்னால் அது எந்த அளவுக்குன்னு தெரியாது. என்னால் வந்து 2 திராவிட கட்சிகளும் ஆக்டிவாக இருக்குது, வேட்பாளர்கள் அசுரமாக வேலை செய்கிறாங்க. இது வந்து யார் வேணால் ஜெயிக்கலாம் அப்படி தான் இருக்குன்றதை நான் பார்க்குறேன். சமீபமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிமுக வந்து இடத்துலையே இல்லை, அதிமுக ரொம்ப கீழே இருக்குது, பின்தங்கி இருக்குன்னு பேசப்பட்டது போய் இன்றைக்கி பேசு பொருள் அதிமுக எழும்புது, பழைய கட்சிக்காரர்கள்லாம் நீரோட்டமாக இருக்கும். அதை கட்சி லைவாக வருது, திருப்பி எதை தொலைச்சதோ அதிமுக அதை திருப்பி பெறறதுக்கு அதிமுக உழைக்குது. ஸோ அதை ஒரு சைடு பார்க்குறோம். இன்னொரு சைடு திமுகனுடைய செல்வாக்கு இறங்காமல் இருக்கிறதுக்கு முதலமைச்சர் உழைச்சி கஷ்டப்பட்டு அதை நிறுத்துறாரு. இந்த சைடு எடப்பாடி பழனிசாமி வந்து நம்ம எல்லாம் வாங்க போகலாம், அந்த அவதார் படத்தில் போயிட்டு பிரிங் த ஸ்கை மேன், பிரிங் தி விண்ட் மேன், பிரிங் தி டெய்லர்னு இந்த அவதார் வந்து துறக் மாக்தூன்னு சொல்லிட்டு இந்த வண்டி எடுத்துன்னு போவாங்கல்ல, அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி கிளம்பி போயிருக்காங்க. இதில் வந்து அவங்க வந்து ஆல்ரெடி பொசிஷனில் வச்சுன்னு இருக்காங்க, கன்னு கின்னு டிஎம்கேனா செட்டிங்காக இருக்குது.
திமுககாரங்க வந்து தேர்தல் வந்து அவங்களோட உழைப்பெல்லாம் குறைச்சி மதிப்பிடணும். பம்பரமாக வேலைச்சார் களத்தில் எலெக்ஷன் வேலை தான் இப்போ எப்படி பண்ணுறேன் பாருற மாதிரி டிஎம்கே டாப் கிளாஸாக இருக்குது வேலை நிறைய இடத்துல. அப்போது இது வந்து என்னமோ அது ஒரு அவதார் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ அவதார் கிளைமேக்ஸ் வேறு, அது விட்டுருங்க. இந்த படம் காட்சிக்கு முன்னாடி இந்த சண்டை, அந்த பேட்டில் ஃபார்மேஷன்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இவங்க வர்சஸ் அவங்க. இவங்க விவசாயி, நான் வந்து நீர் ஆதாரம் குடிமராமத்துன்னு போகிறாரு. அவங்க வந்து இண்டஸ்ட்ரி, நாங்கள் வந்து ஜிடிபி வளர்ச்சி 11% growth, டெல்லி எதிர்க்கிறோம் அப்படி மாதிரி அவங்க வராங்க மாநில சுயாட்சிலாம் பேசிட்டு. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள், பாலியல் சிண்டல்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் அமைதியாக இருக்க முடியாது, சிறுபான்மையிற்கு பாதுகாப்பு இருக்காது, மக்களுக்கு வந்து பிரச்சனை வந்துடும், அப்படி பண்ணுறாங்க. இப்போ 2 சைடும் ஆயுதத்தை வச்சு தொடர். எனக்கு என்னமோ ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்குது, ஒரு சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு அரசியல் பார்வையாளராக இதை பார்க்கும்போது நான் ரசிக்கிற தன்மையில் இருக்குது. என்னன்னா கொஞ்சம் இப்போது வார்த்தைகள் வந்து ரொம்ப மோசமாக போகுது. எடப்பாடி பழனிசாமி முந்தைய காலத்தில் பயன்படுத்துகிற வார்த்தைகளுக்கும் இப்போ சமீபமாக வந்து லிஸ்ட்லேயே இல்லாததெல்லாம் பேசுகிறாரு. அங்கேருந்து திருப்பி ஃபயரிங் வருது. ஸோ இட்ஸ் லிட்ரலி தமிழ்நாடு இஸ் அட் பொலிட்டிக்கல் வார். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.